ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, யூனிக் எக்ஸ்போர்ட்டில் இன்றைக்கி 1/1/2025 ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. யூனிக் எக்ஸ்போர்ட்டில் ஒன் ஆஃப் த மெம்பர்னு நம்ம சொல்லிக்கலாம், மிஸ்டர் அருண்ராஜ். அவங்க வந்து குண்டாஸில் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்காங்க. அவங்க மேலே இப்போ குண்டாஸ் பாஞ்சிருக்கு. இது நான் ஆல்ரெடி நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். சட்டம் தன் கடமையை செய்யும், நிறைய அதிரடி மாற்றங்கள் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க மேலே குண்டாஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு. அவங்க மேலே மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில நபர்கள் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க. இதுதான் சட்டத்தோட பவர். தப்பு பண்ணிங்கன்னா நடவடிக்கை எடுக்க லேட் ஆகும், ஆனால் நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கடுமையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு குண்டாஸை பற்றி தெரிலனா சொல்லிடுறேன். அடுத்த 1 இயருக்கு அவங்களுக்கு எந்த விதமான பெயில்ஸ், எந்த விதமான மூமெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் சட்டம். அடுத்து ஃபர்தராக என்ன மாதிரி ஆகப்போகுது அப்படிங்கிறது காவல்துறை, அதுக்கடுத்து நீதித்துறை அவங்க கையில் தான் இருக்குது. சென்னையில் இருக்க அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, ப்ளஸ் அவங்க கூட யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க யார் யாருன்னு தேடி இந்த மொத்த குற்றத்துக்கு ஆரம்ப புள்ளி எங்கேருந்து வந்துச்சு அதை விசாரணை பண்ணி அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் விஷயத்தில் சேர்ப்பாங்க. ஏன்னா சார்ஜ் ஷீட் போட போகிறாங்க சீக்கிரமாக. அந்த சார்ஜ் ஷீட்டுக்கான வேலைகள் மேக்ஸிமம் முடிஞ்சு, அதில் லீடர்ஸ் எத்தனை பேர் உள்ளே வராங்க, எத்தனை பேர் கைதாக போகிறாங்க, எத்தனை பேர் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது அடுத்த அதிரடி நடவடிக்கைகள் வேகமாக நடக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை நீங்களும் பார்க்க போகிறீங்க. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நான் இன்றைக்கி காலையில் ஒரு யூனிக் எக்ஸ்போர்ட்டில் 2025 நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ், நிறைய வாய்ஸ் மெசேஜ் நிறைய எனக்கு வந்துச்சு. நான் குரூப்பில் இல்லாட்டினாலும் இங்கே போடுறதெல்லாம் எனக்கு அனுப்பிவிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம திருவரசு சார், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருவரசு சார் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக ரிப்ளை மட்டும்தான். இன்னும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. நான் திருவரசு சாருக்கு மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. திருவரசு சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் ஏதோ டிக்டாக் பண்ணி யூடியூப்பில் பண்ணுறதா, இல்லை அது இப்படி பண்ணி நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் சார், ஏன் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க. திருவரசு சார், உங்களுக்கு நான் இன்றைக்கி தான் தெரியுமா நான் மதுரையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து நீங்கள் அங்கே ஒரு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னீங்க. நான் பண்ணதான சார் நீங்கள் இன்றைக்கி உட்காந்துருக்கீங்க. அதை ஏன் சார் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? திருவரசு சார், நீலமேகம் சாப் டெத் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் தானே சார் கால் பண்ணி சொன்னது, சார் குரூப்பில் கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஃபைனான்ஷியலி ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு கேட்டிங்க. நானும் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேனா இல்லையா? அப்போ வந்து மாணிக்கம் வந்து கடவுளாக தெரிஞ்சேன். சரியா, ரொம்ப நன்றி சார். அந்த வாய்ஸ் மெசேஜெல்லாம் இருக்குது, பேக் டேட்டில் போய் பாருங்கள். சரியா, எனக்கு இப்போ போர் அடிக்கும் போதெல்லாம் நான் அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்பேன், யார் யாரெல்லாம் எப்படிலாம் பேசியிருக்காங்க என்னென்னு. அன்றைக்கி நான் வந்து ரொம்ப நன்றியாக தெரிஞ்சேன், நான் சொன்னதெல்லாம் செய்கிறதா நினச்சேன். சரியா, இன்றைக்கி நான் வந்து கெட்டவன் ஆகிட்டேன். அப்படி தான் ரொம்ப பேருக்கு இங்கே இருக்குது. சார், அந்த டன்னு அதெல்லாம் மறந்துட்டீங்களா சார்? கணக்கு வழக்கு பார்த்த அந்த டன்னெல்லாம். சரியா, அப்படி கேட்கும் போதெல்லாம் என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சார் எதுவுமே பண்ணல சார், என்ன சார் மக்கள் கேட்குறாங்க, என்ன சார் செய்ய, ஏதாவது சொல்லுங்கள் சார், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு மறந்துட்டீங்களா சார்? கொஞ்சம் யோசிங்க திருவரசு சார். இப்போ வந்து நீங்கள் பேசுகிறீங்க, நான் முன்னாடி இருந்து பண்ணுறேன், நான் உத்தவன் ஆம்பளை சிங்கம் அப்படின்னு. சார், இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களோட ரிசல்ட் இன்னும் வெளியே வரல. ஆனால் எத்தனை பேர் முன்னாடி நின்றாங்களோ, முன்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு வந்தாங்களோ எல்லாருமே ஒதுங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பணம் முக்கியம். அதனால தான் பிரச்சனை. சரியா, நான் இதில் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் யார் யார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, ஏன்னா மக்களை முழுசாக நம்ப வச்சு ஏமாத்துறீங்க. சரியா சார், முழுசாக நம்ப வச்சு ஏமாத்துறீங்க. எதுவுமே நடக்காதுன்னு தெரியும், ஆனாலும் நடக்கும், செய்வோம், செஞ்சு காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கை மட்டும் கொடுக்காதீங்க. சரியா, நீங்கள் செஞ்சு காட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 இல்லைங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை ஒத்துக்க வைக்க மாட்டேன்றீங்க. இப்போ நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜ் சொல்லியிருந்தீங்க, சார் எனக்கு 369 பற்றி முன்னாடியே தெரியும் அப்படின்னு. சார், அந்த உண்மை தான் சார் எங்களுக்கு வெளியே வேணும். ரொம்ப நன்றி சார், நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னது வச்சது. ஏன்னா குமரேஸ்வரர் லாஸ்ட் வாய்ஸ் மெசேஜில் கடைசியாக சொல்லப்பா சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு வந்து 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும், இதுதான் உண்மையாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. அப்போ முன்னாடியே தெரிகிறத ஏன் சார் சொல்ல மாட்டேன்றீங்க? தெரிஞ்சப்பயே நாங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு கோவம் வருது. ஆனால் உங்களுக்கு அந்த கோவம் வர மாட்டேங்குது சார். அதுக்கான காரணம் என்ன சார்? கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் பணம் போட்டிருக்கோம் அப்படின்னு. சார் உண்மைதான் சார், நான் பணம் போடல சார். நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன் நான் பணம் போடலன்னு. நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன்.
யாருனாலும் முன்னாடி இருந்து பண்ணுங்க, யாருனாலும் முன்னாடி இருந்து செய்யுங்க. ஆனால் வெளிப்படைத்தன்மை உண்மைத்தன்மையோடு செய்யுங்க. சரியா சார்? உங்களுக்கு கீழே போட்டிருக்க மக்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல, அவங்க நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க, சார் ஏதாவது செய்யுங்க சார், ஏதாவது தெரியுமா சார் அப்படின்னு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வெளிப்படைத்தன்மையோட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் குரூப்பில் இருந்த வரைக்கும் எப்படி அப்டேட் கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா யார் என்ன சொல்லாட்டினாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருங்கிறது இன்னும் புரியாமல் இருக்கீங்க. சரியா? எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. சும்மா தெரியாமலாம் இல்லை எங்களுக்கு. சரியா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், யாருனாலும் முன்னாடி எடுத்து பண்ணுங்க, அதை நான் தப்பே சொல்லலை. சரியா? பண்ணுங்க. ஆனால் வெளிப்படைத்தன்மை உண்மைத்தன்மை அங்கே தான் பிரச்சனை. அதை மட்டும்தான் மூடி மறைக்கிறாங்க. நீங்கள் செய்கிற தப்பு நான் குறை சொல்லலை, செய்கிறது நல்ல விஷயம். இதே சப்போர்ட் தான் நாங்கள் குமரேஷ் சாருக்கு கொடுத்தேன், செல்வம் சாருக்கு கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுத்தோம். ஆனால் அது ட்ராக் மாறும் போகும்போது, நம்மக்கிட்ட மறைக்கும் போகும்போது, மக்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் போகும்போது தான் பிரச்சனை. இங்கே யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பிரச்சனையே உண்மையை மூடி 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 மறைக்கிறது தான் பிரச்சனையே. அதை நீங்கள் வெளிப்படைத்தன்மையோட ஓப்பனாக வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதுக்கு தான் நான் சொன்னது, ஒரு சங்கத்தை உருவாக்குங்க. சங்கம்னா 20 பேர் கொண்டதாக இருக்கும், ஒற்றை தலைமை இருக்காது, யார் மேலேயும் பழி வராது, ஒரு குழுவாக போய் சந்திப்பாங்க அப்படின்னு. சரி, அதுக்கு யாருமே ஒத்துவர மாட்டேன்றீங்க. கம்பைன்ட் ஆக்ஷன் டீம் மேலே நம்பிக்கை இல்லைன்றீங்க. அவர் வழக்கறிஞர் கிருஷ்ணா அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு, அது மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் நாங்கள் பணம் போடலன்னு சொல்லி என்னைய ஒதுக்குறீங்க. இந்த பணம் போடாதவர் சொல்லி தான் சார் நிறைய பேருக்கு உதவி பண்ணேன். அன்றைக்கெலாம் உங்களுக்கு மாணிக்க கடவுளாக தெரிஞ்சேன். இன்றைக்கி நான் கேள்வி கேட்குறது உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா நான் கல்வனாக தெரிகிறேன். என்ன பண்ணுறது சார்? அதான் சார் பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாற்றுறீங்க நீங்கள்லாம். சரியா? ஓகே, பரவாயில்ல, சந்தோஷம். சரியா? நல்லது நினைங்க, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் சேர்ந்துட்டா எனக்கு என்ன சார் வந்துச்சு? ஆனால் அதை பொய்யான நம்பிக்கையை கொடுக்காதீங்க. பால்பாண்டி சாப் அடிக்கடி சொல்லுவாங்க, யாவன் முன்னாடி வரானா அவனை கேள்வி கேளுங்கன்னு. சரியா? காட்சிகள் மாறுது, தலைவர்கள் மாறுறாங்க, ஆனால் விஷயம் ஒன்றுமே நடக்கலைங்கிறது தான் உண்மை. சரியா சார்? நடக்கிற மாதிரி இருக்கும், அங்கிட்டு போய் உழப்பி விட்டுருவாங்க. இது எதுக்கு சார்? முடியலை, இதுதான் நடந்துட்டு இருக்கு, இதை பண்ணுங்கன்னு உலட்டி விட்டு போயிடலாம்ல. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் முன்னாடி செய்கிறாங்க. நான் என்றைக்குமே என்னோட யூடியூபாக இருக்கட்டும், என்ன எதுவாக இருந்தோம், நான் பணம் வாங்கி தரேன்னு என்றைக்குமே நான் கேரண்டி கொடுத்தது கிடையாது. நான் காவல்துறை நம்புங்க, நீதித்துறை நம்புங்க, சட்டத்தை நம்புங்க, வேறு ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லைங்கிற விஷயத்த நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கேன். என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேன்னா நான் முன்னாடி இருந்து போராடுறேன், முன்னாடி இருந்து வாங்கன்னு. ₹1 நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா இங்கே யார் பின்னாடி, என் பின்னாடி 1000 பேர் வருவாங்க. சரியா? நான் யார் பின்னாடி போன அவசியம் கிடையாது. நான் சொல்ல வேண்டியது, ஆர்மிக்காரவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து வச்ச ஆரம்ப புள்ளி அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு சிங்கிள் விஷயம் என்னென்னா வெளிப்படைத்தன்மை உண்மைத்தன்மை. அதில் தான் இங்கே பிரச்சனை. சரியா? குரூப்பை லாக் வச்சுட்டா நிறையா பேருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. உண்மை சொல்கிறீங்கன்னா நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், வெயிட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். இந்த வார்த்தையை கேட்டு 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 மக்கள் வெறுத்துட்டாங்க சார். மக்கள் வெறுத்துட்டாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு சொல்லி போய், பிஸ்னஸ்ஸு போய், அங்கே காயின் வச்சுருக்கேங்கிறது போய், அதை போய் எடுத்துகிட்டு வரணுங்கிறது போய், இது எல்லாமே பொய்ன்னு வரும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. சரியா? அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், வெஞ்சர் கேபிட்டலுங்கிறது பொய். சரியா? எல்லாமே பொய்ங்கிற போகும்போது யாரை நம்புவாங்க சொல்லுங்கள்? நீங்கள் முன்னாடி இருந்து வேலை செய்கிறீங்க, ஓகே, நல்லபடியாக செய்யுங்க, தப்பு சொல்லலை, செய்யுங்க. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்களோ, ஸ்டார்டிங்கில் யார் இருந்தா, அதுக்கடுத்து யார் வந்தா, அதுக்கடுத்து நான் இருக்கேன் முன்னாடி யார் வந்தா, இப்போ எங்கே? ஏன்னா ஆட்கள் மாறுறாங்க. ஆட்கள் மாறினா நிலைமைகள் மாறல. நிலைமைகள் அங்கே தானே இருக்குது. சொல்லுவாங்கல்ல, அதிகாரிகள் மாறுறாங்க, எல்லாம் மாறுறாங்க, ஆட்சியாளர்கள் மாறுறாங்க, ஆனால் மக்கள்னு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. அந்த மாதிரி தானே இருக்குது. அவருக்கு பதிலாக இவர் வந்தார், இவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரில. இவருக்கு பதிலாக அவர் வந்தார், அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரில. அந்த நிலைமையாக தானே இருக்குது. இது ரொம்ப தப்பாக இருக்குது சார். அதுதான் என் கோவம், அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லது செஞ்சால் நம்ம கண்டிப்பாக பாராட்டுவோம். மக்களுக்கு பணத்தை வாங்கி கொடுங்க. அதுக்காக உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் பண்ணதால சார் நீங்கள் நிற்கிறீங்க. சரியா? கூட்டத்தை சேர்த்தீங்க சார். கூட்டத்தை சேர்த்ததால தான் நீங்கள் பேச முடியுது. அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு முன்னாடி எடுத்து செய்கிற வேணும். நீங்கள் அன்னைக்கு செஞ்சுருக்கலாம்ல இதே கூட்டத்தை. சரியா? டக்குன்னு ஒரே செகண்டில் வாட்ஸ்அப் குரூப்பை காப்பி பண்ண மட்டும் தெரியும் சார். சரியா சார்? திருவர் சார், நல்லது செய்யுங்க, நல்லது பண்ணுங்கள். என்றைக்குமே நம்ம எல்லாரையும் நல்லா இருக்கட்டும் தான் சொல்கிறோம். எனக்கு தனி மனித கோபம் எதுவுமே கிடையாது.
பர்சனலாக நான் நிறையா நம்பி நிறையா ஏமாற்றப்பட்டிருக்கேங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. சரியா, அதனால தான் நான் வந்து விலகி போயிட்டேன். ஏன்னா இதில் வந்து யாருமே உண்மைத்தன்மையோடு இல்லைங்கிற விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சுத்தமாக நான் பதிவு பண்ணிட்டு தான் போனேன். பதிவு பண்ணாமலாம் போகல. இப்பயும் அதான் சொல்கிறேன், உண்மைத்தன்மை வேணும், வெளிப்படைத்தன்மை வேணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் சிங்கிளாக ஹேண்டில் பண்ணும்போது அது வரமாட்டேங்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நடக்குது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் என்ன நடக்குது யாருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக நான் உங்களை கூட சொல்லலை. உங்களுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை நடந்துச்சோ எல்லாத்தையும் எனக்கு தெரியும். சரியா, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் இருக்கேன். கடந்த 3 மாதமாக தான் நான் இல்லை குரூப்பில். 3 மாதம் கூட இல்லை, 2 மாதமாக தான் இல்லை. மற்றபடி எனக்கு எல்லாமே அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குது. நான் குரூப்பில் இல்லாட்டினாலும் என்ன மெசேஜ் போட்டாலும் எனக்கு வந்துருங்கிறது உங்களுக்கும் தெரியும். சரியா திருவர் சார், சும்மா உட்காந்துக்கிட்டு அவர் யூடியூப் பேசிகிட்டு இருக்காரு, அது பேசிகிட்டு இருக்காரு. சார் நீங்கள் ஒரு யூடியூப் ஆரம்பிக்க சொல்ல வேண்டியதானே சார்? ஆரம்பித்து பேசுங்க சார், இல்லை ஒரு வீடியோ போட்டு விடுங்க சார். யார் சார் வேணான்னு சொன்னால்? உங்களை யாராவது வேணான்னு சொன்னோமா? சரியா, நான் இதை ஆரம்பித்தது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். சரியா, உங்களை வந்து யாரை வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க, இல்லை என்ன சொல்கிறது, லைக்ஸ் வாங்குங்க. எனக்கு அந்த லைக்ஸ் வாங்க தேவைன்னா ESM தம்பிஸ் இருக்கு, நான் இதில் போடணும் அவசியம் கிடையாது. சரியா, நல்லது செய்யுங்க, கண்டிப்பாக பாராட்டுவோம். இந்த 2025லையாவது நல்ல புத்தி கடவுள் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோ போடுறது. சரியா, நல்லது செய்யுங்க, பாராட்டுவோம். தேங்க்யூ.